ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிபிக்குள்ளே வந்துட்டு இதில் வந்து ஒரு செட் ட்ரிம் சைஸ் ப்ளீட் அண்ட் மார்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. புக் இன்டீரியர் டியூரிங் ஃபைல் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் புக் இன்டீரியர் ஆஃப்டர் ஃபைனல் ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பேசிக்காக என்னென்னா, நம்ம வந்து இமேஜ் செட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அது ப்ளீட் வித்தவுட் ப்ளீட் கொடுக்க போகிறோம். கிட்ஸ் புக்குக்கு நம்ம வந்து எப்போயுமே வந்து ப்ளீடோடு தான் நம்ம கொடுக்கணும். என்டையர் பேஜ் கவர் ஆகிற மாதிரி ஆப்ஷன், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மார்ஜின் சைஸஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்ஜின் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மினிமம் மார்ஜின் சைஸ் பை பேஜ் கவுண்ட் வித் அண்ட் வித்தவுட் ப்ளீட் அப்படின்றக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேஜ் கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போது 24லேருந்து 150 பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்டீரியர் மார்ஜினோட சைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேஜ் கவுண்ட் அதிகப்படுத்த அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வச்சு தான் நம்ம இன்டீரியர் செட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேன்வா யூஸ் பண்ண போகிறேன். CANVA. நிறைய பேருக்கு கேன்வா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, யூடியூப், இல்லை ஒரு ஒயிட் போர்ட் க்ரியேட் பண்ணணும், ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இதில் வந்து ரைட் சைடில் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டம் சைஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித் ஹைட் அண்ட் யூனிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, நம்ம புக் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேஜ், ஓகே, பேஜோட சைஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அமேசானோட செட் ட்ரிம், அதுக்கு போயிடலாம். செட் ட்ரிம் சைஸ் அண்ட் மார்ஜின் இருங்க வரேன். ஓகே, வந்தாச்சு. செட் ட்ரிம் சைஸ் ப்ளீட் அண்ட் மார்ஜின் அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நீங்கள் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுத்துறாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். amazon.com இல்லை .cojp நம்மளுக்கு தேவையில்லை, .comல தான் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே வந்து லார்ஜ் ட்ரிம் சைஸில் நான் லாஸ்ட்டாக வந்து 8.5 சூஸ் பண்ணிக்கிறேன். 8.625 இன்டஸ் 8.75 இதான் என்னோடய பேஜோட சைஸாக இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இது வந்து வித் ப்ளீடு தான் எனக்கு தேவை. சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வித் ப்ளீட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சைஸை வந்து நீங்கள் அந்த வித் அண்ட் ஹைட்டில் வந்து போட்டுருங்க. ஓகே, பிக்சல் வந்து எப்போவுமே வந்து பிக்சலில் கொடுக்காதீங்க, இன்ச்சஸ் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜஸ் ரெடி ஆகிடும், இன்டீரியர் பேஜ். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கா நம்மளுக்கு கண்டென்ட் வேணும். அதுக்கு நம்மளுக்கு தலைவர் இருக்கார், தட் இஸ் ChatGPT. உள்ளே போயிருங்க. போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு கொடுக்குறேன், கிவ் மீ அ ஸ்டோரி அபவுட் ஒரு ரேபிட் வச்சுக்கலாம். ரேபிட் ஃபார் கிட்ஸ் ஏஜ் 3 to 6. ஓகே, ஒரு ஸ்டோரி கேட்போம். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டோரி புக் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்டோரி கேட்டோன்னே ஓகே, த பனீஸ் பிக் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோட நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஜென்ரேட் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டோரியை காப்பி பண்ணிக்கோங்க வித் டைட்டிலோட. ஓகே, ஒரு தடவை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வேர்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து வேர்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓகே, கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4க்கு வந்து இமேஜ் தேவை. இமேஜ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ AI வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ AI டூல் தான். பர்ச்சேஸ் வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா லியோனார்டோ AI அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நிறைய இமேஜஸ் வந்து இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நடுவில் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்காக இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். எனக்கு வந்து என்னென்னா ரேபிட் வந்து எனக்கு வேணும். என்னோடய ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் ரேபிட்டு. அதனால் நான் ரேபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே எனக்கு பாருங்கள் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து எனக்கு அதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி ஃபாக்ஸு எது வேணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் ஸ்டோரியோட கேரக்டரை வந்து நீங்கள் ப்ராம்ப்டாக இங்கே கொடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ, பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், 3D அனிமேஷனில் வேணுமா, எப்படி வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்திங்கன்னா ஒரு 4 இமேஜ் வரும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, இப்போது வந்து நம்ம ஸ்டெப் 5க்கு வந்தாச்சு. ஸ்டெப் 5 கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சா அந்த இன்டீரியர் பேஜ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் பேஜ்குள்ளே போயிட்டு உங்களோட இமேஜஸை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைலை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கேன்வாவில் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி என்டையர் பேஜும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம வித்தவுட் ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். வித் ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வித் ப்ளீட் அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இமேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் லைன், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேன்வா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக இமேஜ் மேலே ஓகே எதுவும் ஆகாத மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம். ஓகே, ஒயிட் கலர் செட் ஆகலை. ஓகே, வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். பிளாக்கு, ரெட்டு போட்டு பார்ப்போம். நோ, எதுவும் வந்து ஒர்க் ஆகலை. சரி, ஏதோ ஒரு கலர், ஒரு நல்ல கலராக எனக்கு பிளாக்காகவே இருக்கட்டும். ஸோ இது வந்து நீங்கள் பிடிச்சது மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து வேறு ஃபாண்ட் மாற்றிக்கிட்டேன். ஸோ எஸ், இட்ஸ் லுக்கிங் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது, படிக்கிற மாதிரி நல்லா பெருசாக. ஸோ ஆட் பேஜ் கொடுத்துட்டு இன்னொரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு வேறு ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இங்கே. ஓகே, ஸோ செகண்ட் இமேஜ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் வந்து என்னோடய செகண்ட் லைனுக்கான இமேஜாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து வேர்ட்பேட்குள்ளே போயிருங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே, வேர்ட்பேடில் போயிட்டு செகண்ட் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ செகண்ட் லைனை வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே ஃபாண்ட்டை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மேலே இதாவது ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் வந்து என்னோடய இமேஜை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, டன். ஸோ நம்மளோட இன்டீரியர் பேஜஸ் வந்து இப்படி தான் நீங்கள் பேஜஸ் ஆட் பண்ணி உங்களோட ஸ்டோரி எத்தனை பேஜோ அத்தனை பேஜுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டெப் 6ல் இருக்கோம். ஸ்டெப் 6 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை PDF ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணணும். சைடில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பான். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதில் PNG ஃபார்மேட் கிடையாது, PDF பிரிண்ட். ஓகே, பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃப்ளாட்டன் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, க்ராப் பண்ண தவிர எதுவும் பண்ண தேவை. ஃப்ளாட்டன் PDF கொடுத்துட்டு பேஜஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா RGB பெஸ்ட் ஃபார் டிஜிட்டல் யூஸ்ன்னு இருக்கும். இன்னொன்று வந்து CMY. ஸோ CMY நம்மளுக்கு ப்ரீமியம், அது தேவையில்லை. RGB செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ ஹியர் யுவர் புக் இஸ் ரெடி. ஓகேவா? ஸோ PDF நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களோட இன்டீரியர் புக் பேஜஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, PDF ஃபைலில் வந்து உங்களோட புக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இட்ஸ் குட் டு கோ. வாவ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துன்னா செவன்த் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா KDPயோட ஓகே கவர் பேஜ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பிரிண்ட் கவர் கால்குலேட்டர் அண்ட் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்டர் யுவர் புக் இன்ஃபர்மேஷன், அதில் பைண்டிங் டைப் போயிட்டு பேப்பர் பேக் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் இன்டீரியர் டைப் வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஸ்டாண்டர்ட் கலர் தான். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீடிங் டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இருக்குது. லெஃப்ட் டு ரைட்டே கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே லெஃப்ட் டு ரைட் தான். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் யூனிட் இன்ச்சஸ்ஸு.
ஓகேவா. இன்டீரியர் ட்ரிம் சைஸ் வந்து நம்மளுக்கு 8.5 × 8.5. ஓகே, இதான் வந்து நம்மளோட இன்டீரியர் டிசைன். ஓகே, இது நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணும்போது ஞாபகம் வச்சுப்பீங்க. பேஜ் கவுண்ட் வந்து எவ்வளோ, உங்களோட புக்கோட பேஜ் கவுண்ட் எவ்வளோ, நான் வந்து 24 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கால்குலேட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கவர் பேஜ் வந்து இங்கே ரெடி ஆயிரும். ஓகே, கவரோட டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், டவுன்லோட் டெம்ப்ளேட் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் இருக்கும், வின் எக்ஸ்ட்ராக்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்டர் போட்டு நீங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிடிஎஃப், இன்னொன்று வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டு, இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. நம்மளுக்கு பிடிஎஃப்பும் தேவையில்ல, டெக்ஸ்ட்டும் தேவையில்ல, நம்மளுக்கு பிஎன்ஜி ஃபைல் தான் தேவை. ஸோ அந்த பிஎன்ஜி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட கவரோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ 17.304 அப்படின்னு சொல்லி ஒரு சைஸ் இருக்குல்ல, அதான் நம்மளுக்கு தேவை. ஜஸ்ட் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஸ்டெப் 8க்கு வந்தாச்சு. ஸ்டெப் 8ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பேஜோட டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். சேம் கேன்வாவில் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் கொடுங்க, கொடுத்துட்டு வித் த ஹைட்டு யூனிட்ஸ் வந்து ஐஎனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஸோ எப்படி வந்து நம்ம அந்த கவர் இருக்குல்ல, கவர் பேஜோட டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, அது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட், அந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஜிப் ஃபைல் கிடச்சது இல்லையா, அதில் ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பான் 8.5 × 8.5 புக்குக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ்னால் 17.304 × 8.70. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கேன்வாவில் போட போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓப்பன் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கேன்வா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 17.304 ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் என்ன, ஓகே 8.750. ஓகே, அந்த 8.750 இங்கே வந்து கொடுத்தாச்சு. 8.750. ஓகே, யூனிட்ஸ் வந்து ஐஎனில் மறந்துடாதீங்க. க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க. இங்கே உங்கள் கவர் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல, அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பிஎன்ஜி ஃபார்மேட், ஓகேவா, நம்ம டெம்ப்ளேட்டோட பிஎன்ஜி ஃபார்மேட், கவர் டெம்ப்ளேட் பிஎன்ஜி, அதை அப்படியே அப்லோட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பேக் பேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்டு, நடுவில் ஒரு குட்டியாக ஒரு லைன் இருக்குங்களா, அது வந்து ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புக்கு வந்து புக்கோட ஸ்பைன். அது கீழே இங்கே எல்லோ கலர் மார்க் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்கோடு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ புக்குக்கு வந்து ஃப்ரண்ட் கவர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், புக்குக்கு ஒரு ஃப்ரண்ட் கவருக்கு ஒரு இமேஜ். ஓகே, ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த ஏரியாவில் அப்படியே கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஸ்பைன் ஒன்று ரெடி பண்ண, அந்த குட்டியாக இருக்குல்ல, அதான் ஸ்பைனுன்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரைட் சைடில் ஸ்கொயர் எலமெண்ட்டில் போய் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக அதை வந்து டிசைன் பண்ணி அதை மேலே வச்சு அப்படியே கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. எலமெண்ட்ஸில் ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பைன் ஏரியாவை மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. எஸ், இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் எந்த கவர் வேணாலும் இந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம், இல்லை ஸ்பைனில் ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எனக்கு வந்து அடுத்தது வந்து பேக் கவர் வேணும். பேக் கவருக்கு நான் இந்த இமேஜ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா. ஃப்ளிப் இருக்குல்ல மேலே, அதில் வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கொடுக்கணும். ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்திங்கன்னா பாருங்கள், இப்போ பண்ணி வந்து அந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. இது என்னோட பேக் கவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கவர், பேக் கவர், ஸ்பைன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் கிடையாது, இமேஜ்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் நேம் போடணும். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்களோட புக் கவரை. நிறைய டெக்ஸ்ட்லாம் வந்து கொடுக்காதீங்க, வெறும் ஒரு டைட்டில், உங்களோட ஆத்தர், அது மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போது இந்த இமேஜ் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணோன்னா மேலே வந்து ட்ரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, ஃப்ளிப்புக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து
அப்படியே பின்னாடி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணோன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, அந்த பேஜ் பின்னாடி இருக்க பேஜ் தெரியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி கொடுக்கும்போது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நம்மளோட டைட்டில் வேர்டில் வச்சுருக்கோங்க இல்லைங்களா, பனி த பனீஸ் பிக் அட்வென்ச்சர், அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஓகே, இப்போது பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபாண்ட் சைஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை மாற்றிக்கோங்க, கலரை மாற்றிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதிலே. ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் மாற்றுறேன் நான். ஓகே, ஃபாண்ட் சைஸ் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பேர் இங்கே கொடுத்துக்கலாம். பையில் போயிட்டு நீங்கள் ஆட் டெக்ஸ்ட் போட்டு நான் வந்து நோவா அப்படின்னு சொல்லி என்னோடய பேரை வந்து நான் பதிவு பண்ணுறேன். நோவா, ஓகே, பை நோவா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நோவானா ஒன்றும் இல்லை, ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டார் அப்படின்னு என்னோடய பேரை வந்து போட்டாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சேம் அதே தான், ஷேரில் போயிட்டு நம்ம கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷேரில் போயிட்டு டவுன்லோட், சேம் அதே தான், பிஎன்ஜிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரிண்ட் பிடிஎஃப். ஓகே, பிடிஎஃப் பிரிண்ட் கொடுத்துட்டு ஃப்ளாட் அண்ட் பிடிஎஃப் ஆர்ஜிபி கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட கவர் பேஜ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நைன்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to publish in Amazon KDP. ஸோ Amazon KDPக்குள்ளே வந்துருங்க. இல்லை டேரக்ட் பப்ளிஷ், கிண்டில் டேரக்ட் பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். செல்ஃப் பப்ளிஷிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ க்ரியேட், மேனேஜ் அண்ட் பப்ளிஷ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நிறைய புக்ஸ் இங்கே வந்து போட்டிருக்கேன். நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 4 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், லைவ், என்னோடய புக் வந்து இப்போ லைவில் இருக்குது. ஓகே, புக் வந்து பார்த்திங்கன்னா 199க்கு இந்தியாவில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதர் கண்ட்ரீஸில் எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேப்பர் பேக் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பேப்பர் பேக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். லாங்குவேஜ் அப்படின்னு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. புக் டைட்டில், சப்டைட்டில் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும். சீரீஸ் அப்படின்னு இருக்கும், அது எதுவும் கிடையாது. சீரீஸ்லாம் நம்ம எந்த புக் சீரீஸாக போட போகிறதில்ல, 1 2 3ன்னு. ஸோ விட்டுருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எடிஷன் நம்பரும் கிடையாது எனக்கு. புக் 1 2 3 4லாம் கிடையாது. அதனால் நான் வெறும் ஒரு புக்கு தான், அதை விட்டுங்க. ஆத்தர் நேமில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரிஃபிக்ஸு, மிடில் நேம், சர்ஃபிக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம யாரும் கிடையாது நம்ம புக்குக்கு. ஸோ நம்மளே தான் நம்மளோட புக் கான்ட்ரிபியூட்டர்ஸ், அது வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து போயிட்டாங்க, இருக்கா நம்ம சாட்ஜிபிடிக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மை புக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மை பனி புக், ஏன்னா பனி பற்றின இருக்கிறதால பனி புக் ஃபார் கிட்ஸ். ஓகே, ஸோ டு பப்ளிஷ் இன் Amazon KDP, பப்ளிஷ் ஆன் KDP அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சியர்ஃபுல் அண்ட் என்கேஜிங் புக் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட சாட்ஜிபிடி நம்மளுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்குது, சுட. ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப், பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓன் காப்பி ரைட்ஸ், உங்களோட புக்கு வந்து காப்பி ரைட்டட், நீங்கள் காப்பி ரைட் வச்சுருந்தீங்கன்னா காப்பி ரைட்டு வந்து பண்ணிக்கலாம். இது என்னோடய பப்ளிக் டொமைன் ஒர்க்கு தான், அதனால் நான் வந்து திஸ் இஸ் அ பப்ளிக் டொமைன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ். ஸோ செக்ஷுவலி எக்ஸ்பெக்டட் இமேஜ் ஆர் டைட்டில் நோ, அப்படிலாம் எதுவும் இல்லை, நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 3 2, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6. ஓகே, ஸோ கிட்ஸ் புக்குன்றதால அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். UK, DE, SC நீங்கள் எங்கே வேணால் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் உங்களோட புக்கை. நான் வந்து .com அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, Amazon.comல வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் புக்ஸ் போயிருங்க. சப் கேட்டகரி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஆக்டிவிட்டியா, காமிக்ஸா, இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஹிஸ்ட்ரி,
ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ், ஹியூமரு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷனு, ஸ்போர்ட்ஸு என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்மளது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பேஸ்ட். அதனால் காமிக் அண்ட் கிராஃபிக் நாவல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே சைடில் வந்து ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் தான். ஸோ அதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இது வந்து லோ கான்டென்ட் புக்கா ஹை கான்டென்ட் புக்கா அப்படின்னு கேட்குது. லார்ஜ் பிரிண்ட் புக்கு தான். ஏன்னா நம்ம கிட்ஸ் புக்கு லார்ஜ் புக்கு தான், அது போட்டுக்கலாம். ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீவேர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ChatGPTயே கேட்போம் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீவேர்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. கீவேர்ட்ஸ்லாம் வந்து உங்களோட புக்கை வந்து மானிட்டைஸ் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Amazon ஓப்பன் பண்ணி கிட்ஸ் புக் அப்படின்னு மேலே டைப் பண்ணுறாங்க இல்லையா, டைப் பண்ணோன்னே கிட்ஸ் புக் வருதுல, அதுதான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே நிறைய கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீவேர்ட்ஸில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது ஒன்று ஒன்றா நம்ம காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடுங்க. கீவேர்ட்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா பிளாக்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு பப்ளிகேஷன் டேட், ஸோ இது வந்து ரிலீஸ் டேட்டு சேமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே ஆஸ் இட் இஸ் விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்திங்கன்னா அடுத்தது வந்து கிண்டில் நெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே வந்திங்கன்னா மேனுஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ உங்களோட மேனுஸ்கிரிப்ட் வந்துடும், அதில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மேனுஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் என்ன அப்லோட் பண்ணால் உங்களோட புக்கோட இன்டீரியர் பேஜ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த இன்டீரியர் பேஜ் எதில் இருக்கோ அந்த இன்டீரியர் PDF-ஐ இங்கே செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கவர் பேஜ் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து அப்லோட கவர் பேஜ் கொடுத்து உங்களோட கவர் பேஜை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா AI ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எஸ்ன்னு கொடுங்க. AI ஜென்ரேட்டர்னா ஒன்றும் தப்பு கிடையாது. எஸ்ன்னு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ChatGPTலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ChatGPT, இமேஜ்க்கு வந்து லியானார்டோ நான் யூஸ் பண்ணேன், அதனால் அதை கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்லேஷன் வந்து கேன்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிண்டில் இபுக் ப்ரிவ்யூ. ஓகே, லான்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் பார்த்துக்கிறேன் என்னோடய புக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், லான்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கிண்டில், நான் வந்து இது புக்கு, என்னோடய புக்கோட இது வந்து எப்படி இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. புக்கு பேப்பர் பேக் நீங்கள் எது போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேம் தான். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ப்ராசஸ் தான் அங்கேயும் நீங்கள் பண்ணுவீங்க, இதுலேயும் அதான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ப்ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு ஓகே, இங்கே வந்து புக்குக்கு வந்து ISBN தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே விட்டுறேன், இதை பிளாங்காக விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னென்னா, இப்போது ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆல் டெரிட்டரிஸ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நான் Amazon.in செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங், ராயல்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களோட புக்கோட ப்ரைஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க ஒவ்வொரு மார்க்கெட்லேன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் Amazon.comல நீங்கள் டாலர்ஸில் போட்டிங்கனாலே அதர் USD எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, அதுவே கால்குலேட் பண்ணி போட்டுரும். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 72 hours ஆகும் உங்களோட புக்கு வந்து Amazonல பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ பப்ளிஷ் யுவர் கிண்டல் புக். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் பேப்பர் ஃபார்மேட் இருந்தாலும் சரி, கிண்டல் புக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் ஸ்டெப்ஸ் தான். நான் கிண்டலில் பப்ளிஷ் பண்ணதால் உங்களுக்கு அதை எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். பாய்.